மீட்பரின் மனதுருக்க சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் மீட்பரின் விடுதலை நேரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை உண்டாக்கினவரும் நம்மை உருவாக்கினவரும் நம்மை போஷித்து நம்மை ரட்சித்து ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிற கர்த்தர் ரட்சகரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்கு நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, கடந்த 3 வாரங்களாக நம் ஜெபங்கள் ஏன் கேட்கப்படுவதில்லை என்கிற தலைப்பில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இதற்கு ஆதாரமாய் கர்த்தர் கொடுத்த தேவனுடைய வார்த்தை யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது: நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்கிற அந்த வசனத்தை மையமாக வைத்து நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபங்கள் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாய், கர்த்தருடைய சுத்தத்தை நிறைவேற்றக்கூடியதாய், தேவ நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாய் இருக்கக்கூடிய வேளையில் நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும், உலக பிரகாரமான இச்சைகளை உலக பிரகாரமான காரியத்துக்கு அடிமைப்பட்டு ஜெபிக்கக்கூடிய வேளையில் தேவ ஆசீர்வாதங்கள் தடைவிடும் என்பதை குறித்தும் இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து நம்ம தியானித்தோம். முதலாவது நாளில் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருப்பதற்கான காரணங்களில் பாவத்தை குறித்து நம்ம தியானித்தோம். முதல் நாளில் நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஏன் பதில் கிடைக்க முடியவில்லை என்று சொன்னால் பாவத்தின் நிமித்தமாக நம்ம பதிலை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டோம். 2வது நாளில் மன்னிக்க முடியாத சுவாபம், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மன்னிக்க முடியாத சுவாபத்தின் நிமித்தமாக நாம் ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லிக்கொண்டு நம்ம தியானித்தோம். சென்ற வாரத்தில் நம்ம என்னன்னு சொன்னால் இச்சைகளை நிறைவேற்றுகிறது ஞாபகத்தாக, அதாவது நம்ம ஜெபத்தில் நம்முடைய மாம்சீக இச்சையை உலக பிரகாரமாய் நமக்கு அடிமைப்படுத்தக்கூடிய காரியங்களுக்கு நம்ம அடிமைப்படக்கூடிய வேளையில் நம்ம ஜெபத்தில் பதிலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லிக்கொண்டு நம்ம தியானித்தோம். அந்த தேவ செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நம்ம தியானிக்கக்கூடிய தியானம் என்னவென்று சொன்னால், அக்கிரம சிந்தையின் நிமித்தமாகவும் நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம பலவிதமான அக்கிரமங்கள் என்ன செய்கிறது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்துகிறது. இந்த அக்கிரமமும் என்ன செய்கிறது என்று சொன்னால் பாவத்தோடு இணைந்திருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதற்கு ஆதாரமாய் கர்த்தர் கொடுத்த தேவனுடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 66ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது: என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார் என்று சொல்லிக்கொண்டு சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தை இந்த இடத்துல சொல்றான். என்னுடைய இருதயத்தில், அதாவது என்னுடைய உள்ளத்துக்குள்ளார ஒரு அக்கிரமமான காரியம், கர்த்தருக்கு பிரியமில்லாத அல்லது கர்த்தர் விரும்பாத, கர்த்தருடைய நாமத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய அக்கிரம காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் என்னுடைய ஜெபத்துக்கு நான் எதை செய்ய முடியாது என்று சொன்னால் பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி, அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் என்னன்னு சொன்னால் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்குள்ளால நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து நம்முடைய சிந்தனையை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் கவனித்து பார்ப்பதற்கு நம்ம கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் கர்த்தர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் உள்ளத்தை பார்க்கிறார். மனுஷனோ வெளிப்பிரகாரமான தோற்றத்தை பார்ப்பான், கர்த்தர் என்ன செய்வார்னா உள்ளத்தை பார்க்கிறார். நம்முடைய உள்ளத்துக்குள்ளால இருக்கக்கூடிய சிந்தனைகள், நம்முடைய உள்ளத்துக்குள்ளால இருக்கக்கூடிய எண்ணங்கள், நம்முடைய உள்ளத்திலிருந்து என்ன கிரியை செய்கிறது என்று சொல்லிக்கொண்டு கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அக்கிரமமான காரியங்கள் நம்முடைய உள்ளத்துக்குள்ளால வராத அளவுக்கு, அக்கிரமமான எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்துக்குள்ளால வராத அளவுக்கு, அக்கிரமமான கிரியைகளுக்கு நம்ம அடிமைப்படாத அளவுக்கு நம்ம எச்சரிப்பாக நம்ம இருக்கக்கூடிய வேளையில தான் இந்த அக்கிரம சிந்தை நம்மை ஆளுகை செய்யாத அளவுக்கு கர்த்தர் வழி நடத்துவார். யாத்திரையாகமம் 34:7 வாசித்து பார்த்தேன். அதில் சொல்லப்பட்டது அக்கிரமும் பாவமும் ஒன்றோடு ஒன்று இணைந்துள்ளது. அக்கிரமமும் பாவமும், அதாவது நம்ம அக்கிரமத்துக்கு நம்ம அடிமைப்பட்டோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்காகவே பாவம் வந்துடும். ஒவ்வொரு இச்சைக்கு அடிமைப்பட்டாலும் பாவம் வந்துடும், மன்னிக்க முடியாத சுபாவம் இருந்தாலும் பாவம் வந்துடும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு காரியமும் என்ன செய்யறோம்னு சொன்னால் பாவத்தோடு லிங்க் பண்ணுது. இந்த பாவத்தோடு அடிமைப்படுத்தப்படக்கூடிய வேளையில் நம்ம என்ன செய்ய முடியாது என்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் தடைபடும். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் எக்காரணத்தை கொண்டும் அக்கிரமமான சிந்தை அல்லது அக்கிரமமான காரியங்களுக்கு நம்ம அடிமைப்படாத அளவுக்கு நம்ம எச்சரிப்பாக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நம்மிடத்தில் என்ன செய்யறாருன்னா எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு அநேக வேளையில நம்ம ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாய் கர்த்தருடைய சுத்தத்தின்படி நம்ம நடக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நம்ம பிரயாசப்பட்டாலும் அநேக வேளையில நம்ம என்ன செய்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தை சத்ருவானவன் அடிமைப்படுத்துகிறது நிமித்தமாக அநேக வேளையில நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னால் அக்கிரமமான காரியங்களுக்கு நம்ம அடிமைப்படுத்தப்பட்டு விடுகிறோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனக்கு நல்ல ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு முறை
எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒருத்தவங்க வீட்டில் வந்து ஒரு குடும்ப ஜெபத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் அங்கே போயிருந்தேன். அப்போ அங்கே இருக்கக்கூடிய வேளையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய ரிலேட்டிவ் ஒரு பொண்ணு அங்கே இருந்தா. அப்போ அவள் இருக்கக்கூடிய வேலையில் நான் கேட்டேன், இந்த பொண்ணு கல்யாணம் ஆகிட்டான்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆமாம், கல்யாணம் ஆகிட்டு ஹஸ்பண்ட் இருக்காப்லன்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்து அவங்கள்ட்ட கேட்டேன், கல்யாணம் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, கழுத்தில் வந்து தாலி செயின் இல்லை, இவ வேறு ஏதோ ஒரு செயின் போட்டிருக்காளே என்னன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு அவரோட ஒய்ஃப்கிட்ட கேட்டேன். என்ன சிஸ்டர் எப்படி, அந்த பிள்ளை அந்த இடத்துல இல்லாத நேரத்தில் கேட்டேன், சின்ன செயின் போட்டிருக்கா, என்ன ரொம்ப கஷ்டப்படுற பூவர் ஃபேமிலியா, எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டேன். ஏன்னா அவங்களுடைய ரிலேட்டிவ். அப்போ அவங்க சொன்னாங்க, பிரதர் அது ஒரு பெரிய கதை. என்னன்னு சொன்னால், புருஷன் கட்டின தாலி செயினை கலட்டி வச்சுட்டு அவன் ஆஃபீஸில் வந்து ஆஃபீஸ் பாஸ் எந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறாலோ அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸ் முதலாளி வந்து ஒரு டைமண்ட் செயின் வாங்கி கொடுத்துருக்காப்புல, அதை போட்டிருக்காப்புல. தாலி செயினை கழட்டி வச்சுட்டு டைமண்ட் செயினை போட்டிருக்கா. ஏன்னு சொன்னால் டைமண்ட் செயின் வந்து விலை கூடுதல், தாலி செயின் வந்து பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும், இது வந்து எப்படி இருக்குது, சின்னதாக இருக்குது. பாருங்கங்க, எவ்வளோ பெரிய கொடுமையான அக்கிரமம். ஆனால் சொல்கிறாங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ளால் இருக்கிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் தேவ சமூகத்தில் உடன்படிக்கைக்கு முன்பதாக நின்று நான் வாக்குத்தத்தம் பண்ணேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த வாழ்க்கைன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, உலக பிரகாரம். ஆனால் அந்த பொண்ணுகிட்ட இருக்கக்கூடிய அக்கிரம சிந்தையை பாருங்கள். தன்னுடைய கணவனாருக்கு கொடுத்த தாலியை விட தன்னுடைய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய முதலாளி கொடுத்த டைமண்ட் செயின் என்னன்னு சொன்னால் அவளுக்கு மினுக்கா தெரியுது. அப்போ அக்கிரம சிந்தை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில மட்டுமல்லாமல் அநேகரை என்ன செய்யறதுன்னு சொன்னால் வஞ்சிக்கிறது. இன்றைக்கு அநேகர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தவறான வாழ்க்கை வாழ்றது, தவறான அடிமைப்படுத்துற காரியங்களில் நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா அடிமைப்படுத்துறோம். அதன் பிறகு நான் அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன், ஏமா நீ இந்த செயினை போட்டிருக்க, தாலி செயின் போடுறதுக்கு என்னன்னா அது என்கிட்ட சொல்லுது, அது கழுத்துல போட்டா வெயிட்டா இருக்குதான், இது வெயிட்லெஸ்ஸா தெரியுதான். அப்ப பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கு அநேக குடும்பங்கள் இன்றைக்கு என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் இதை போலப்பட்ட அக்கிரமமான காரியங்களுக்கு அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் கொடுத்த குடும்பம், கர்த்தர் கொடுத்த குடும்ப வாழ்க்கை, கர்த்தர் கொடுத்த கணவன், கர்த்தர் கொடுத்த மனைவி, பிள்ளைகள், இதில் வந்து நம்ம உலக பிரகாரமான எந்த ஒரு அக்கிரம காரியத்துக்கும் அடிமைப்படாமல் உன்னத தேவனுக்கு பிரியமாக இருக்கக்கூடிய வேளையில தான் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்குமே தவிர, நம்ம உலக பிரகாரமான காரியத்தில் நம்ம அடிமைப்படுத்தப்பட்டோம் என்று சொன்னால் ஒருபோதும் அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது, அல்லது அந்த ஜெபத்துக்கு நம்ம விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அறிந்து கொள்ள வேண்டும். 1 சாமுவேல் 2 அதிகாரம் 22 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய முந்தின பகுதியில நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏலி என்கிற ஒரு பிரதான ஆசாரியன். இந்த பிரதான ஆசாரியனுக்கு இருக்கக்கூடிய 2 பிள்ளைகள், ஓப்பினி பினகாஸ் என்கிற இருவர் இருக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னா அக்கிரம சிந்தை உள்ளவர்களாக இருந்தார்கள். எப்படிப்பட்ட அக்கிரம சிந்தை? 2:22 சொல்லுகிறது, ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடு சயனிக்கிறவர்களாக இருந்தார்கள். அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் யார் யார் வர்றாங்களோ, கர்த்தருடைய சமூகத்துக்கு பலி செலுத்த, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வரக்கூடிய அந்த ஸ்திரீகளோடு என்ன செய்தார்கள் என்று சொன்னால் தவறான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இதன் நிமித்தமாக நடந்தது என்ன? பெலிஸ்தியர்களுக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் முறிந்து போனார்கள். ஒப்பினி பினகாஸ் இருவரும் என்ன செய்யப்பட்டார்கள் என்று சொன்னால் கொலை செய்யப்பட்டார்கள். அதை கேள்விப்பட்ட ஏலி என்கிற அந்த முதிர் வயதான அந்த பிரதான ஆசாரியன் கீழே விழுந்து பிடரி ஒடிந்து செத்து போனான் என்று சொல்லி வேதாகமத்தில் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஒரு சில வேளையில நம்ம நினைக்கலாம், நான் செய்யறது சரியா இருக்குது, நான் போற வழி சரியா இருக்குது, ஆனா நம்முடைய வழியில அது சரியா இருக்கும். ஆனா கர்த்தருடைய பார்வையில் அது எப்படி இருக்கிறது? கர்த்தர் வந்து அதுல பிரியப்படுகிறாரா, கர்த்தர் அதுல விரும்புகிறாரான்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் தவறான பாதையில இருந்தார்கள். அவங்கள ஒரு சில நினைச்சிருக்கலாம், எங்க அப்பா தான் ஆலயத்துல பிரதான ஆசாரியராக இருக்கிறாரு, அதனால என்ன நான் செய்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா எங்கள் அப்பா அங்கே இருக்கிறனால ஒரு பிரச்சனையும் வராதுன்னு. ஆனால் உலகத்தில் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தகப்பனை காட்டிலும் ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்த தகப்பன் ஒருவர் இருக்கிறார், சிருஷ்டி தகப்பன். அவருக்கு விரோதமாக செய்யக்கூடிய எந்த விதமான காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் அக்கிரம சிந்தையாக இருக்கும். அது நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது என்பதை கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் அறிந்து செயல்படும் பொழுதுதான் இந்த அக்கிரம சிந்தையிலிருந்து நம்ம விடுவிக்கப்படுவது மட்டுமல்லாமல் அது நம்மை அடிமைப்படுத்தாத அளவுக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கவும் கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அநேக வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் அடிமைப்படுத்துகிறது. இந்த ஏலி என்ன செய்தான்னு சொன்னால் தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்கிறான்னா கண்டிக்கிறான், திருத்துறதுக்கு கண்டிக்கிறான். ஆனாலும் அவர்கள் என்ன செய்யப்பட்டது என்று சொன்னால் தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தைகளை அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள். கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று சொன்னால்
தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் தள்ளப்பட்டு இருவரும் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் செத்து போனார்கள். தன்னுடைய தகப்பனும் மரித்து போகக்கூடிய சூழ்நிலை. ஏலி அவங்களை கண்டிக்கிறத நீங்கள் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தோன்னா சொல்லப்பட்டிருக்குது, மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை நியாயம் தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானே ஆனால் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள், அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார்ன்னு சொல்லிட்டு. அப்போ தேவ எச்சரிப்பு, தேவனுடைய எச்சரிப்பை ஏலி தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய வேளையில் தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள். தன்னுடைய தகப்பனுடைய சொல்ல அவங்க கேட்காம இருந்தது நிமித்தமாக கர்த்தர் அவர்களை சங்கரிக்க சித்தமாக இருந்தார் என்று சொல்லிக்கொண்டு, இன்றைக்கி நம்ம உலக பிரகாரமாக ஒரு சில காரியங்களுக்குள்ளால நம்ம இருக்கிறோம். நம்ம சொல்கிறோம், நான் ஆராதிக்கக்கூடிய கர்த்தர் மகிமையானவர், ஜெயபலமானவர், மனதுருக்கம் உள்ளவர், அவர் நான் என்ன தப்பு செய்தாலும் மன்னிப்பார், என்ன செய்தாலும் என்னை விட்டுருவார். நோனோ, நம்முடைய நினைப்பு என்ன சொன்னால் நம்முடைய பொழப்பை கெடுத்துப்போம். நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருக்கு பிரியமில்லாத பாதையில் அல்லது கர்த்தர் விரும்பாத காரியத்தில் கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம அடிமைப்படாத அளவுக்கு நம்ம மிகவும் கவனமாக மிகவும் எச்சரிப்போடு இருக்கக்கூடிய வேளையில் தான் கர்த்தர் என்ன செய்வார் என்று சொன்னால், நமக்கு எதிரிட்டு வரக்கூடிய தடைகளையும் நமக்கு எதிராக வரக்கூடிய சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றுவாரே தவிர உலக பிரகாரமான காரியத்துக்கு நம்ம அடிமைப்பட்டோம் என்று சொன்னால் ஒருபோதும் அது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அல்லது நம்ம அந்த அக்கிரம சிந்தையில் அடிமைப்படும் பொழுது ஒருபோதும் நமக்கு அது விடுதலையை கொடுக்காது என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த வேதாகமத்திலும் அநேக சம்பவங்கள் இருக்கிறது. மொர்தெகாய், ஆமான். இந்த ஆமானுக்கு மொர்தெகாய்க்கு நடந்த சம்பவம் தெரியும். இந்த ஆமானுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வேளையில் இந்த மொர்தெகாய் என்ன செய்தான் என்று சொன்னால், அவனை வணங்கவில்லை என்று சொல்லிக்கொண்டு அவன் என்ன செய்தான் என்று சொன்னால் 127 தேசத்தில் இருக்கக்கூடிய யூத ஜனங்களை ஒரே நாளில் அழித்து போட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பிரயாசப்பட்டான். ஆனால் இந்த மொர்தெகாய் என்ன செய்தான் என்று சொன்னால், தேவ சமூகத்தில் ஜெபித்து தன்னுடைய வளர்ப்பு மகளாக இருக்கக்கூடிய எஸ்தர் இடத்துல சொல்லி ஜெபிக்கக்கூடிய வேளையில் கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் மாற்றி மொர்தெகாய்க்கு உண்டு பண்ணப்பட்ட தூக்கு மரத்தில் ஆமானே தூக்கிலிடப்பட்டான் என்று சொல்லிக்கொண்டு நம்ம வேதாகமத்தில் என்று அறிந்து கொள்ள முடிகிறது. பாருங்க, ஒருத்தன் தன்னை வணங்கலைன்னு சொல்லிட்டு தன்னை மேன்மைப்படுத்தலைன்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்த எரிச்சல், இவனிடத்துல வந்த அக்கிரம சிந்தை அவனை கொண்டு போடுவது மட்டுமல்லாமல் முழு 127 தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனத்தை அழிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கக்கூடிய வேளையில் அந்த காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் மாற்றினார்கள். தானியேல் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், நீங்கள் தானியேலின் புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், தானியேல் என்ன செய்தான் என்று சொன்னால் 3 வேளையும் ஜெபிக்கிறவனாக இருந்தான். அந்த 3 வேளையும் ஜெபிக்கக்கூடியவர்கள், ஏனென்று சொன்னால் அந்த இடத்துல ஒரு சட்டம் ஏற்றப்பட்டது. தரியு ராஜாவை தவிர வேற யாரை என்ன செய்யக்கூடாது, மகிமைப்படுத்தக்கூடாது. தரியு ராஜாவுக்கு தான் மகிமை கொடுக்கணும், தரியு ராஜாவை தான் ஆராதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு கொள்கை கொண்டு வரப்படக்கூடிய வேளையில் அதை தானியேல் ஏற்றுக்கொள்ளாமல் இவன் என்ன செய்தான் என்று சொன்னால், தன்னை சிருஷ்டித்த கர்த்தருக்கு முன்பதாக காலையிலும் மத்தியானமும் சாயங்காலம் சொல்லிட்டு 3 வேளையும் பலகணிகளை திறந்து இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி அவன் என்ன செய்தான் என்று சொன்னால் ஜெபித்தான். இதன் நிமித்தமாக தானியேலுடைய நண்பர்கள் தானியேலோடு என்ன செய்தாங்கன்னு சொன்னால் குற்றம் சாட்டி அவனை கொண்டு சிங்க கபியில போட்டாங்க. ஆனால் சிங்கங்கள் என்ன செய்யவில்லை என்று சொன்னால் தானியேலை சேதப்படுத்தாமல் இருந்தது. இந்த ஆமானும் மொர்தெகாயினுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆமான் மொர்தெகாய் வணங்கலன்னு சொல்லிட்டு அவனை அடிமைப்படுத்த நினைத்தான். காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் மாற்றினார். தானியேல் ராஜா ஒரு சட்டத்தை ஏற்றி வைத்திருக்கிறான், தவறான ஒரு சட்டம். அந்த சட்டத்துக்கு தானியேல் கீழ்ப்படியல்ல. தானியேல் ஜீவனுள்ள தேவனை ஆராதித்த பொழுது அவனுக்கு விரோதமாக குற்றம் சாட்டினாலும் அந்த குற்றம் எடுபடல. அது மட்டுமில்லாமல் சிங்கங்கள் அவனை காயப்படுத்தல, சிங்கங்கள் அவனை எந்த சேதமும் வராமல் பாதுகாத்தார். சிங்கத்தின் மூலமாக எந்த சேதமும் வராமல் பாதுகாக்கப்பட்ட தானியேல் சிங்கக்கபியிலிருந்து வெளியே வந்தது மட்டுமல்லாமல் அந்த நண்பர்கள் அந்த இடத்துல சிங்கக்கபிக்குள்ளால் தள்ளப்பட்டார்கள் என்பதை குறித்து நம்ம எல்லாருக்குது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம அநேக நேரத்தில் நம்ம கர்த்தரிடத்திலிருந்து நன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம், அநேக காரியங்களை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆனால் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அக்கிரம சிந்தை, மற்றவங்களை ஏமாற்றணும், மற்றவங்களை வஞ்சிக்கணும், மற்றவர்களுக்கு விரோதமாக பேசணும், மற்றவங்களை குறைச்சோம், இந்த மாதிரி அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அக்கிரமமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் நாம் ஒருபோதும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் இதை போலப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்தாமல் நம்ம எச்சரிப்பாக இருக்கக்கூடிய வேளையில் தான் கர்த்தர் நமக்குள்ளால இருந்து கிரியை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். சவுலுடைய வாழ்க்கையை பாருங்க. இஸ்ரவேல் தேசத்தின் முதல் ராஜாவாக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டான். தேவன் மூலமாக சாமுவேல் தீர்க்கதரிசி அவனை அபிஷேகம் பண்ணுகிறது நமக்கு தெரியும். ஆனால் ஒரு முறை அந்த பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை 40 நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கக்கூடிய வேளையில சவுலிடத்தில் இருந்த இராணுவ வீரர்களுக்கோ பலன் இல்லாமல் போனது. ஆனால் அந்த இடத்துல தாவீது வரக்கூடிய வேளையில் அவன் கோலியாத்தை முறியடித்தான். அதனால ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தாங்கன்னு சொன்னால்,
தாவீதை மேன்மைப்படுத்தினாங்க. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று சொல்லி கொண்டு தேவனுடைய சமூகத்தில் தாவீதை மேன்மைப்படுத்தக்கூடிய வேளையில் இவன் அவனை காய்காரமாய் பார்த்தது நிமித்தமாக அவனை கொலை செய்யணும், அவனை அழிக்க வேண்டும் என்கிற ஒரு அக்கிரம சிந்தை வந்தது. இதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பொல்லாத ஆவிக்குள்ளால் அவன் தள்ளப்பட்டான். அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீகளை நாடி செல்லக்கூடிய அடிமைத்தனத்துக்குள்ளால் போகப்பட்டான். இதன் நிமித்தமாக சவுல் என்ன செய்தான் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டு தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த ராஜாங்கமும் அவனை விட்டு வெளியே போனது என்று சொல்லிக்கொண்டு நம்ம பரிசுத்த வேதாகமத்திலிருந்து அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மனுஷன் செய்யக்கூடிய காரியங்கள் இவன் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சவுல் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அஞ்சனம் பார்க்கக்கூடிய ஸ்திரீகளுக்கு நேராக கடந்து சொல்கிறான். 1 சாமுவேல் 28:15 நீங்கள் வாசித்து பார்த்ததில் சொல்லப்படுகிறது, நான் மிகவும் நெருக்கப்படுகிறேன், தேவனும் என்னை கைவிட்டார், அவர் தீர்க்கதரிசிகளினாலது சொப்பனங்களினாலது எனக்கு மறு உத்தரவு அழுகிறதில்லை, ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படியாக உண்மை அழைத்தேன் என்று சொல்லிக்கொண்டு அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் ஒரு அஞ்சனம் பார்க்கக்கூடிய ஒரு சிறிய இடத்துல போய் நான் தேவனால் கைவிடப்பட்டேன், தேவனால் நான் வெறுக்கப்பட்டேன், எனக்கு கர்த்தர் வந்து தீர்க்க தரிசனத்தின் மூலமாகவோ சொப்பனத்தின் மூலமாக எனக்கு உத்தரவு அருள்றதில்லை, ஆனால் நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அஞ்சனம் பார்க்கக்கூடிய ஸ்திரீக்கு இடத்துல போகக்கூடிய வேளையில் தேவனால் அவன் கைவிடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நேராக அவன் தள்ளப்பட்டான் என்று சொல்லிக்கொண்டு நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் நடந்து கொள்ளும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தன் தகப்பனாகிய கழுதையை மேய்த்து கொண்டிருந்தவன், கழுதையை தேடி போகக்கூடிய வேளையில் சாமுவேல் குறுக்கிட்டு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஒரு சில ஆண்டுகள் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். ஆனால் அவனுக்கு அந்த பதவியில் கர்த்தர் அவன் கூட இருந்து காரியங்கள் எல்லாம் உண்மையாக நடக்கக்கூடிய வேளையில் அவன் தேவனை விட்டு விலகி போனது நிமித்தமாக குறி கேட்க போகிறான், கொலை செய்கிறதுக்கு முயற்சிக்கிறான். எப்படியாயிலும் என்ன செய்யறான், தாவீதை கொண்டு போட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவருக்கு விரோதமாக அல்லது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக செய்யக்கூடிய தவறு அவன் வாழ்க்கையில் அடிமைத்தனத்தை கொண்டு வந்தது. இதனால் அவன் என்ன செய்யப்பட்டான் என்று சொன்னால் ராஜாங்கத்திலிருந்து தள்ளப்பட்டான். அது மட்டும் இல்லாமல் பெலிஸ்தியருக்கு விரோதமான யுத்தத்தில் அவனும் அவனுடைய பிள்ளைகளும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் மரித்து போனார்கள் என்று சொல்லிக்கொண்டு நம்ம வேதாகமத்தில் அறிந்து கொள்ள முடிகிறது. இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12:32 நீங்கள் வாசித்து பார்த்தால் அதில் சொல்லப்பட்டிருக்குது, எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம் மனுஷனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், எவனாகிலும் பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. அப்போ நம்ம உலக பிரகாரமாக நம்ம இருக்கக்கூடிய வேளையில் நம்ம செய்யக்கூடிய தூஷணங்கள், நம்ம செய்யக்கூடிய பாவங்கள், நம்ம செய்யக்கூடிய தவறுகள் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் மனம் திரும்பக்கூடிய வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் அது மன்னிப்பை கொடுக்கும், எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் நம்ம மனுஷகுமாரனுக்கு விரோதமாக சொல்லக்கூடிய காரியத்தில் கூட நம்ம மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அல்லது பரிசுத்த ஆவியானவருக்கு பிரியமில்லாத பாதையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் ஒருபோதும் அது இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு மன்னிக்கப்படாது. ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் இந்த சவுல் அக்கிரம சிந்தை கொண்டு அவன் என்ன செய்தான் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக குறி கேட்கும்படியாய், கொலை செய்யும்படியாய், தவறான காரியங்களுக்கு நேராக அவன் அக்கிரம சிந்தையினாலே ஈடுபட்டது நிமித்தமாக தேவனால் கைவிடப்பட்ட சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அக்கிரம சிந்தையான காரியங்களை விட்டு கர்த்தரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுத்து கிருபை பொருந்தினவர் கிருபை உள்ள காரியத்தில் என்னை வழி நடத்துவார் என்று சொல்லிக்கொண்டு அவருக்குள்ளால நம்ம இருக்கக்கூடிய வேளையில் சங்கீதக்காரன் சொன்னது போல 103, 3, 4, 5 இந்த வசனங்களை நம்ம வாசித்து பார்த்தால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி விட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலார். அப்போ நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம இன்றைக்கு கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை மன்னித்து நம்மளுடைய சரீர பிரகாரமாக இருக்கக்கூடிய பலகீனமாக இருக்கட்டும், உலக பிரகாரமாக நமக்கு வரக்கூடிய அழிவு எல்லாவற்றிலும் அவர் நம்மை விடுவிப்பது மட்டுமில்லாமல் நம்மை அவர் நன்மையினால் திருப்தியாக்கி நம்மை வாழ வயதுக்கு போல நம்ம பூரண ஆயுசு காலத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து வழி நடத்துவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஆகையால் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு நம்ம உலக பிரகாரமான எந்த ஒரு காரியத்துக்கு நம்ம அடிமைப்படாமல் உன்னதமான தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு காரியத்தில் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் நமக்கு நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மாற்றுவார்.
செய்வார். நமக்கு விரோதமாக எழும்பி வரக்கூடிய தடைகளை எல்லாம் முறியடித்து அவருடைய நன்மையினால் நிரப்புவதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளையில மீண்டும் ஒரு விஷயம் உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நம் ஜெபங்கள் ஏன் கேட்கப்படுவதில்லை? இன்றைய தினத்தில் ஆண்டவரே, இந்த அக்கிரம சிந்தையை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் அக்கிரம சிந்தை கொண்டிருப்போம் என்று சொன்னால் எங்களுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டார் என்று சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு எங்களிடத்துல தகப்பனே ஏதாவது அக்கிரம காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவரே, இந்த வேளையில தகப்பனே, அப்படிப்பட்ட அடிமைத்தனங்கள் எங்களுடைய சரீரத்தை அடிமைப்படுத்தி, எங்கள் வாழ்க்கையை அடிமைப்படுத்தி, எங்கள் குடும்பத்தை அடிமைப்படுத்தி, ஒரு சில வேளையில நாங்கள் இந்த அக்கிரமத்துக்கு நாங்கள் உடன்பெற்றிருப்போம் என்று சொன்னால் உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளால எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நீங்க சொன்னீங்க அப்பா, எந்த ஒரு பாவமும் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை இடும் பொழுது மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவத்தை தவிர இன்றைக்கு நாங்கள் தகப்பனே அப்படிப்பட்ட ஏதாவது பாவ அக்கிரமங்கள் எங்களிடத்துல இருக்கும் என்று சொன்னால் ஒரு விஷயம் ஆண்டவரே, எங்களை உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறோம். உங்களுடைய கல்வாரி இரத்தத்தினால கர்த்தரங்களை சுத்திகரிக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. வசனம் சொல்லுகிறதுலவா, மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து பரலோகத்தில் உண்டாகிற சந்தோஷத்தை பார்க்கலாம். மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தமாக இன்றைக்கு ஆண்டவரே, பவுல் சொன்னது போல பாவிகளில் பிரதான பாவி நான் என்று சொன்னது போல ஆண்டவரே, எங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த பாவ அடிமைத்தனங்களை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால நாங்கள் முறியடிக்கிறோம். ரீமாலா சந்தராபா தருலனா தீரிலினி ஆகாரபா. எந்த விதமான அடிமைத்தனங்களும், எந்த விதமான அக்கிரம கிரியைகளும், எந்த விதமான உலக பிரகாரமான போராட்டங்களுக்குள்ளால் நாங்கள் அடிமைப்பட்டு தேவ ஆசீர்வாதத்தை இழந்து போகாத அளவுக்கு கர்த்தரங்களை வேலியடைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவானுடைய ஆவிகள் கட்டப்படட்டும். தேவனுடைய அன்பினால் ஆண்டவரை நாங்கள் வழிநடத்தப்பட்டு உங்களுடைய காருண்யத்தை நாங்கள் சுதந்திரித்து தேவனுக்கு சித்தமுள்ள பாதையில் நடந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். தடைகள் மாறி போகிறதுக்காக நன்றி செலுத்துறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மகத்தான நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தெய்வ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளால விசுவாசிக்கிறேன். இந்த தெய்வ செய்தியினுடைய அடுத்த பகுதியை நம்ம மீண்டுமாக அடுத்த வாரத்தில் பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நான் என்னுடைய சொந்த தொழிலை 21 ஆண்டுகளாக டெல்லியில் செய்து கொண்டிருந்த பொழுது 2009ஆம் ஆண்டு கர்த்தருடைய ஊழிய அழைப்பை பெற்று கடந்த 15 ஆண்டுகளாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால அநேக புத்தகங்களை நான் எழுதி வெளியிட்டு வருகிறேன். முதலாவதாக குடும்ப வாழ்க்கையும் குழந்தை பாக்கியமும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் எப்படி குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலும் உலக பிரகாரமாய் நடந்த சாட்சிகள் அடிப்படையிலும் எழுதி வெளியிட்டுள்ளேன். சகோதரர் ஜி சாம் ஜுபத்ரே அவர்களால் பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. ஆத்தும ஆதாயம், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி எழுதியுள்ளேன். இயேசு கிறிஸ்துவின் பிரதான கட்டளை. இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாக தன்னுடைய சீஷர்களுக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களை அடிப்படையாக வைத்து அழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களை கர்த்தருக்குள்ளால வழி நடத்த வேண்டும், அவர்களையும் கர்த்தருடைய மந்தையில சேர்க்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமை என்பதை வலியுறுத்தி எழுதப்பட்ட புத்தகம் ஆத்தும ஆதாயம், இயேசு கிறிஸ்துவின் பிரதான கட்டளை என்கிற அந்த 2 புத்தகங்களையும் சகோதரர் டி அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் பிரதிஷ்டை செய்து வெளியிட்டார்கள். விழித்திருந்து ஜெபிப்போம். ஊழியங்களுக்காகவும் தேசத்துக்காகவும் மற்றும் குடும்பங்களுக்கான ஜெப குறிப்புகள் அடங்கிய புஸ்தகம். நற்கந்த கதம்ப மலர்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஜீவ கிரீடத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இளமை பருவம் முதல் மரண பரியந்தம் வரையிலும் கடைபிடிக்க வேண்டிய ஆவிக்குரிய வழிமுறைகளை தொகுத்து எழுதி வெளியிடப்பட்ட புத்தகம். பரிசுத்த வேதாகமம் படிப்பதற்கான அட்டவணை. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வருடத்துக்கு ஒரு முறையாவது பரிசுத்த வேதாகமம் முழுவதும் படிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் 5 விதமான அட்டவணைகள் தயாரித்து வெளியிடப்பட்டது. தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசன வெளிப்பாடுகள் மூலம் ராஜாக்களும் ஜனங்களும் தேவனால் வழிநடத்தப்பட்டதையும் கள்ள தீர்க்க தரிசிகளை நாம் எவ்வாறு அடையாளம் கண்டு எச்சரிப்புடன் இருக்க வேண்டியதனுடைய அவசியம் விளக்கி எழுதப்பட்ட புத்தகம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள். உலகில் நடந்த, தற்பொழுது நடக்கிற, இனிமேல் நடக்க போகிற சம்பவங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை, 1000 வருட அரசாட்சி, உபத்திரவ காலம், நியாய தீர்ப்புகள் மற்றும் புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்பட்டு இயேசுனுடைய அரசாட்சியை குறித்து எழுதப்பட்டுள்ள புத்தகம். இந்த 5 புத்தகங்களையும் ரெவரண்ட் ஆர் ராஜன் ஜான் அவர்கள் பிரதிஷ்டை செய்து வெளியிட்டார்கள். சீஷத்துவ வாழ்க்கை. சீஷர்களின் வாழ்க்கை முறைகளையும் அவர்களுடைய ஊழியங்களையும் தற்போது ஊழியர்கள் கைக்கொள்ள வேண்டிய வழிமுறைகளையும் நாம் ஒவ்வொருவரும் சீஷர்களாக இருக்கிறபடினால் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் இயேசு கிறிஸ்துவினுடைய 12 அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கை முறைகளையும் தொகுத்து எழுதி வெளியிடப்பட்ட புத்தகம். குடும்பம் ஒரு கதம்பம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் குடும்பம் என்கிற கதம்பத்தில் முப்பரி நூலாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டியதனுடைய அவசியத்தை தொகுத்து எழுதி வெளியிடப்பட்ட புத்தகம். இந்த 2 புத்தகங்களையும் பேராய டி தயானந்தன் அவர்கள் பிரதிஷ்டை செய்து வெளியிட்டார்கள்.
ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருக்கு 1000 ஸ்தோத்திரங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க 1000 ஸ்தோத்திர பலிகளை தொகுத்து எழுதியுள்ளேன். ஆராதனை வேந்தருக்கு 1000 ஆராதனைகள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு ஆராதனை பலிகளை ஏறெடுக்க புதிய ஏற்பாட்டில் உள்ள 1000 ஆராதனை பலிகளை தொகுத்து எழுதியுள்ளேன். நன்மை செய்கிறவருக்கு 1000 நன்றிகள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து தினமும் அவருக்கு நன்றி செலுத்த ஏதுவாக 1000 நன்றி பலிகளை தொகுத்து எழுதியுள்ளேன். வாக்கு பண்ணினவரின் 1000 வாக்கு தத்தங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள வாக்கு தத்தங்களை படித்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தில் 1000 வாக்கு தத்தங்களை தொகுத்து எழுதியுள்ளேன். விசுவாசத்தை கொடுக்கிறவருக்கு 1000 விசுவாச அறிக்கைகள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில சந்திக்கும் எல்லா நெருக்கமான சூழ்நிலைகளிலும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதையும் அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களையும் விளக்கி எழுதியுள்ளேன். சங்கீத அறிக்கைகள் 1000. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சங்கீத புத்தகத்தில் உள்ள அறிக்கைகளை அறிக்கை செய்து விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது நன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நோக்கத்தில் எழுதி வெளியிட்டுள்ளேன். மன்றாட்டின் சங்கீதங்கள் 1000. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சங்கீத புத்தகத்தில் உள்ள மன்றாட்டின் சங்கீதங்களை உங்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப விண்ணப்பங்களோடு அறிக்கை செய்து மன்றாடும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க முடியும் என்பதை விளக்கி எழுதியுள்ளேன். இந்த புத்தகங்களையும் கார்டினல் ரெவரண்ட் டாக்டர் வி.ஜி. செல்வராஜ் அவர்கள் பிரதிஷ்டை செய்து வெளியிட்டார்கள். இயேசு கிறிஸ்து பரலோக வைத்தியர். இயேசு கிறிஸ்து வியாதியஸ்தர்களை சுகமாக்கினதையும் மரித்தோரை உயிரோடு எழுப்பினதையும் தற்போதும் அதுபோலப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்களை செய்ய முடியும் என்பதை பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் விளக்கி எழுதியுள்ளேன். சகோதரர் மோகன் சி. லாசரஸ் அவர்களால் பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. ஞானஸ்தானம். பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் எது சரியான ஞானஸ்தானம் என்பதை வேத வசனங்களின் அடிப்படையில் விளக்கி எழுதியுள்ளேன். தந்தை S.J. பெர்க்மேன்ஸ் அவர்களால் பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. விழித்திரு. தேவனிடத்தில் விழித்திருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் விழித்திராமல் இருந்தால் நன்மைகள் எவ்வாறு தடைபடும் என்பதையும் விளக்கி எழுதியுள்ளேன். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களால் பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. சீஷத்துவ வாழ்க்கையும் வழிகாட்டுதலும். இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களுக்கு கொடுத்த பிரதான கட்டளைகளை மையப்படுத்தி சத்தியத்தை அறிந்திருக்கிற ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு சத்தியத்தை அறிவித்து அவர்களும் சீஷராக்கும் வேலையை செய்து ஜனங்களை கர்த்தருக்குள் வழிநடத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் எழுதி வெளியிடப்பட்டது. போதகர் S. ஜோசப் பாலச்சந்திரன் அவர்களால் பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. ஆவிக்குரிய வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தேவனுடைய கற்பனைகள் கட்டளைகளின்படி நடந்து அவருடைய புத்திரராயிருந்து உலக வாழ்க்கைக்கு பிறகு நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதை விளக்கி எழுதியுள்ளேன். ரெவரண்ட் டி. மோகன் அவர்களால் வாழ்த்துரை வழங்கப்பட்டு ரெவரண்ட் சுதாகரன் சாமுவேல் அவர்கள் மூலமாக பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. இந்த புத்தகங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரவும் ஆவியில் பலன் பெறவும் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த புத்தகங்களை வாங்கி பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வது மட்டுமல்லாமல் உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கும் இந்த புத்தகங்களை அறிமுகப்படுத்தி அவர்களும் வாங்கி படித்து பயன்பெறுவது மட்டுமல்லாமல் இதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. எங்களோடு தொடர்பு கொள்ளவும். உங்கள் மேலான ஆலோசனைகளுக்கும் சகோதரன் சி. பிராங்க்லின் மீட்பரின் மனதுருக்க சர்வதேச ஊழியங்கள், தங்கம்மாள் டவர்ஸ், எண் 2, VGP ராஜேஷ் நகர், நாராயணபுரம், சென்னை 600100. செல்போன் 9551100300 மற்றும் 9551100400. வாட்ஸ்அப் நம்பர் 9551100300. இமெயில் redeemersim@gmail.com. வெப்சைட் www.redeemersim.org.